ஷபாத் ஷலோம், ஹல்லேலூயா. இன்றைக்கி பரிசுத்த ஓய்வு நாளில் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை கொண்டு இடைப்படுவதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு நித்திய ஜீவனை குறித்தான ஒரு வார்த்தையை தான் மெயினாக நாம் பார்க்க போகிறோம். கடந்த வாரங்களில் கர்த்தருடைய பஸ்கா, தேவன் நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு நம்முடைய பாவங்களாரை சுத்திகரிக்கப்பட்டு நம்மளை பாவத்திலிருந்து மீட்டெடுத்த ஒரு நாளாக கடந்த வாரத்தில் இருந்தோம். 3ஆம் நாள் உயிர்த்தெழுதலின், போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுதலின் பண்டிகையும் அனுசரித்து முடித்துவிட்டோம். உயிர்த்தெழுதலின் பிற்பாடு இந்த பரிசுத்த ஓய்வு நாள் முதலாம் பரிசுத்த ஓய்வு நாளாக இருக்கிறபடியால் நாம் நித்திய ஜீவனை குறித்தான காரியத்தை குறித்து பேசும்படி தேவன் இந்த வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார். முதலாவது இதற்காக எடுக்கப்பட்ட வசனம் ஆதியாகமம் 2:9. தேவனாகிய யெகோவா பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலவுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். இந்த வசனத்தில் நன்மை தின்மை அறியத்தக்க விருட்சம் மற்றும் ஜீவ விருட்சம் இருப்பதை பார்க்க முடியும். தேவன் நமக்கு அருளப்பட்ட வார்த்தை, நன்மை தின்மை அறியத்தக்க, தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தை அதை உட்கொள்ள வேண்டாம். ஆனால் நடந்தது என்ன அப்படி சொல்லி பார்க்கும் பொழுது, பிசாசானவன் சர்ப்பத்தின் ரூபத்தில், சர்ப்பம் ஏவாளோடு பேசினது இவ்வண்ணமாக, நீங்கள் இதை புசிக்கும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும், தேவர்கள் போல் இருப்பீர்கள் என்று ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது. அப்போது சர்ப்பம் என்னை வஞ்சித்தது என்று ஏவாள் அங்கு தேவனிடத்தில் சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்க முடியும். ஏவாள் சர்ப்பத்தினுடைய வார்த்தையை கேட்டபடியினால், அப்படி என்றால் சர்ப்பத்தினுடைய வார்த்தையை கேட்டதுமன்றி அதை விசுவசித்து நம்பி அந்த கனியை புசித்தாள். அந்த வார்த்தைக்கு செவி கொடுப்பதன் நிமித்தம் தானே இந்த காரியம் நடந்தது. சர்ப்பம் தந்திரமாக வஞ்சிக்கும்படியாக அங்கே செய்திருக்கிறான், அவனுடைய செயல் இருந்திருக்கிறது. ஆனால் ஏவாள் அந்த கனியை வாங்கி புசித்து தான் உட்கொண்டது மட்டுமின்றி ஆதாமுக்கும் அதை கொடுத்து இருவருமே அங்கு பாவத்தில் விழுந்தார்கள். ஆனால் அந்த கனி இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருக்கிறது என்று 6ஆம் வசனம் சொல்லுகிறது. 7ஆம் வசனம் இவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது என்று பார்க்க முடியும். அப்படி என்றால் இவர்களுக்கு தேவனுடைய மகிமை எடுத்துக்கொள்ளப்பட்டது, மரணம் அங்கு சம்பவித்ததை பார்க்க முடியும். இதை தேவன் அறிந்து அவர் வாக்கு பண்ணுகிறார். இதற்கு ஒரு பரிகாரம், யெகோவா ராஃபாவாக இருந்து இதற்கு ஒரு பரிகாரத்தை அவர் செய்கிறது பார்க்க முடியும். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் தன்னுடைய குமாரனை மாம்சமாக உலகத்திற்கு அனுப்புகிறார். அவரை விசுவாசிக்கும்படியாக நம்மிடத்தில் அவரை அனுப்பினபடியினால் அவரை விசுவாசிக்கிற எவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, அப்படினால் நம்மை நித்திய ஜீவனை அடையும்படி, மரணத்திலிருந்து நித்திய ஜீவனை அடையும்படி, நம்மளை மீட்டுக்கொள்ளும்படி தன்னுடைய குமாரனை அனுப்பினார். நாம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். தேவன்தான் தன்னுடைய குமாரனை அனுப்பினார், நமக்காக சிலுவையில் பலியானார். அந்த பலி நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கும்படியாக தேவன் நமக்கு அந்த வழிவாசலை திறந்திருக்கிறார். இப்படியாக தேவன் நமக்கு முன்பாக 2 விஷயங்களை இங்கு வைக்கிறதை பார்க்க முடியும். ஒன்று, பாருங்கள், இந்த வசனத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒன்று நீ தேவனை விசுவாசி, அப்படி என்றால் விசுவாசிப்பவனுக்கு நித்திய ஜீவனும் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படான்.
விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்திலே விசுவாசமுள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கணி தீர்ப்புக்குட்பாட்டாயிற்று என்று சொல்லப்படுகிறது. இந்த வசனம் அடுத்த வசனம் 17வது வசனம் தான் நான் வாசித்தது. இங்கே பார்ப்போம், விசுவாசி தேவனுடைய வார்த்தையில் விசுவசித்து நமக்காக பலியான தேவனுடைய குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் வைக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, விசுவாசியாதவனுக்கு ஆக்கடி தீர்ப்பு உண்டு. இங்கும் நமக்கு ஏதேன் தோட்டத்தில் வைக்கப்பட்டது போல 2 விதமான விருட்சத்தையும் இங்கே நமக்கு தந்திருக்கிறார். அப்படி என்றால் இங்கு ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனை தந்திருக்கிறார், அவரை விசுவாசி என்கிறார். இங்கு உலகமும் தந்திருக்கிறது. உலகத்தை நம்பி உலக மயக்கத்தில் போவோமானால் என்ன நடக்கும் என்பதையும், தேவனுடைய குமாரன் மீது விசுவாசம் வைக்கும்போது நித்திய ஜீவன் கிடைக்கும் என்பதையும் தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கு பாருங்கள், ஜேம்ஸ் 4:4 உலக சிநேகம் தேவனுக்கு பகை என்று அறியீர்களா? உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்பினார். அவரை விசுவாசிக்காமல் உலகம் எனக்கு இருக்கிறது, உலகத்தை நம்பி நான் போவேன் என்று சொல்லி இவரை மறுதலித்து கொண்டு இவரை நம்பாமல் இந்த இடத்தில் அதிகப்படியாக கவனம் செலுத்துவோமானால் அது கொண்டு செல்லுகிற இடம் வேறு இடமாயிருக்கிறது. நன்மை தின்மை அறியத்தக்க விருட்சம் போல் இருக்கிறது, மரணத்துக்குட்பட்டான காரியமாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் குமாரனை தந்தார் என்று சொல்லி அவரை விசுவாசிக்கும் பொழுது நாம் நித்திய ஜீவனை அடைகிறதையும் பார்க்க முடியும். லூக்கா 18:18 இப்படியாக நாம் வாசிக்கிறோம். ஒரு தலைவன் தேவனிடத்தில் கேட்கிறார், ஆண்டவரே, நித்திய ஜீவன் அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். அந்த தலைவன் யாரும் பாருங்க, தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். ஆண்டவரிடத்தில் நேரடியாக கேட்கிறார். அதற்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நல்லவன் என்று சொல்வானேன் என்று காரியமெல்லாம் சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிற ஒரு விஷயம் பாருங்கள், கற்பனைகளை நீ அறிந்திருக்கிறாயே. அப்படி என்றால் உன் தாயின் தகப்பனின் கனம் செய்வாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சொல்லாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என காரியங்கள் எல்லாம் சொல்லிவிட்டு கற்பனைகளை எல்லாம் நீ அறிந்திருக்கிறாயே. அப்படி என்றால் அவன் இஸ்ராயேல், தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகள் தான் என்ன செய்கிறார்கள் என்பதை தான் இங்கே கோட் பண்ணுறார். தேவனுடைய பிள்ளைகள் இதெல்லாம் அறிந்தும் உலக மயக்கத்தில் இருக்கிறார்கள் என்பதைத்தான் இங்கு கோட் செய்கிறது. அப்போது இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அவர் பாருங்கள், அதற்கு அவன், இவையெல்லாம் என் சிறுவயது முதலே கை கொண்டிருக்கிறேனே, நான் சிறுவயது முதலே ஆண்டவருடைய காரியத்தில் நான் வந்திருக்கிறேன், இந்த காரியமெல்லாம் எனக்கு தெரியுமே என்று சொல்லுகிறான். அப்போது இப்படியாக தேவனை அறிந்த பிள்ளை தான் இது செய்கிறார். ஆனால் அவனிடத்தில் எனக்கு ஒரு குறை உண்டு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லும் பொழுது அந்த குறையை குறித்து விளக்கிறார். உன்னிடத்தில் உள்ளது பிறனுக்கு கொடு என்று சொல்லும் பொழுது அவன் திரும்பி போகிறத பார்க்க முடியும். இங்கே அதே போல்தான் தேவனுடைய பிள்ளைகள் இப்படியாக இருக்கக்கூடாது என்பது தான் தேவன் விரும்புகிறார். நாம் எப்படியாக இருக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறதை பார்ப்போம். யோவான் 3:21 நாம் வாசிப்போம். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகளை தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறதென்று வெளியாகும்படிக்கு ஒளியிடத்தில் வருகிறான் என்றார். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறதென்று வெளியாகும். அப்போது தேவனுக்குள்ளாக சத்தியத்தின்படி செய்கிறவர்கள் என்ற ஒரு காரியத்தை அங்கு யோவானில் சொல்லப்படுகிறது. இதே ரோமர் 2:7 சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். அப்போ என்ன நற்கிரியை என்றால் என்ன, சத்தியத்தின்படி என்றால் என்ன? ரோமர் 7:7 இப்படியாக சொல்லப்படுகிறது, ஆகையால் என்ன சொல்வோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே, பாவம் என்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. அப்போது பாவம் எப்படி, இன்னது பாவம் இன்னது தவறு என்ற காரியம் எப்படி தெரியும் என்றால் நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறதை குறித்து பவுல் அங்கு அழகாக சொல்லியிருக்கிறார்.
பவுல் அங்கு நியாயப்பிரமாணத்தை தள்ளவில்லை. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் எனக்கு பாவம்னா எப்படி தெரியும் என்று கேட்கிறார். இப்போ பாவத்தை குறித்து கண்டிக்கிறதும் பாவத்தை குறித்து செய்யாதிருப்பாயாக என்று சொல்லுகிற காரியம் எதில் இருக்கிறது என்று சொன்னால் நியாயப்பிரமாணத்தில் இருக்கிறது. 1 யோவான் 3:4 பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் என்று 1 யோவான் 3:4 இப்படியாக அந்த வசனம் சொல்லுகிறதையும் பார்க்க முடியும். சரி, அப்போது சத்தியம் எங்கே இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட காரியத்தை நாம் இங்கு பார்க்க முடியும். இது யாருக்கு சொல்லுகிறார் என்றால் இஸ்ராயல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார். ஆவிக்குரிய இஸ்ராயல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார், மாம்சத்துக்குரிய இஸ்ராயல் ஜனங்களுக்கும் சொல்லுகிற ஒரு விஷயம்தான் இங்கு பார்க்க முடியும். அப்படி என்றால் உலகத்துக்கு சொல்லுகிறதுக்காக உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று தேவன் சொல்லுகிறதை தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு உலகத்திற்கு இந்த காரியத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவன் அடைவான். அல்லேலூயா. சரி, பார்ப்போம். இந்த இடத்துல ரோமர் 9:27 எடுப்போம். அல்லாமலும் இஸ்ராயல் புத்திரருடைய இலக்கம் சமுத்திரத்தின் மணலத்தனையாக இருந்தாலும் மீதியாக இருப்பவர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்படுவார்கள் என்று இங்கு ரோமரில் சொல்லப்படுகிறது. இப்போ இஸ்ராயல் ஜனங்கள் எப்படியாக இருக்கிற மணலத்தனையாக இருக்கிறார். இது யாருக்கு வாக்குத்தத்தமாக பார்க்கப்பட்டது அப்படின்னு பார்ப்போம். ஆபிரகாமுக்கு. நாம் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம். நாம் ஆவிக்குரிய இஸ்ராயலர்களாக இருக்கிறோம். பாருங்கள், இங்கு ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினது, நீ வானத்து நட்சத்திரத்தைங்களைப் போலவும் பூமி மணலத்தனத்தையாக இருப்பதைப் போலவும் உன் சந்ததி பெருகும் என்று சொல்லி தேவன் வாக்கு பண்ணினார். அப்படியாக வானத்தில் இருக்கிற நட்சத்திரம் என்பது ஆவிக்குரியதான காரியத்தை பார்க்க முடியும். பூமிக்குரிய காரியம் என்று சொல்லி மணலத்தனையான காரியங்களை பார்க்க முடியும். அப்படின்னா மீதம் இருப்பவர்கள் மாத்திரமே ரட்சிக்கப்படுவார்கள். சத்தியத்தை அறிந்து மேசியா யெகோஷுவா தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று விசுவசித்து சத்தியத்தின்படி நடக்கும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுவது நிச்சயம் என்கிற ஒரு காரியத்தை நமக்கு இங்கே பார்க்க முடியும். சரி, பாருங்கள், இந்த இடத்துல ஏதேன் தோட்டத்தில் நடந்த சம்பவம் போல ஏவாள் சர்ப்பத்திடம் ஏமாந்தது போல், என்னவென்றால் சர்ப்பம் ஏவாளை வஞ்சித்தது போல் இங்கே தேவன் அந்த வஞ்சனைக்கு பதிலாக தேவன் பரிசளிக்கிற மகிமையை தன்னுடைய மகளுக்கு கொடுக்கிறதை பார்க்க முடியும். இங்கே மகதலே மரியாம் உயிர்த்தெழுதலின் நாள் அன்று, அதாவது யோவான் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. பாருங்கள், 20:15 ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்து கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும் என்று சொல்லி அங்கே பேசுகிற ஒரு காரியத்தை பார்க்க முடியும். அடுத்த வசனம் பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, மரியாளே. அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தம் சொல்லி பாருங்கள். அப்படி என்றால் கல்லறையில் உயிர்த்தெழுந்த பிற்பாடு ஆண்டவர் மகதலா மரியாளுக்கு முதலாக தன்னை தரிசனமாக காட்டுகிறதை பார்க்க முடியும். அவர் யார் என்று சொல்லி பார்க்கும்போது முதற் பலன் என்று சொல்லி பார்க்க முடியும். உயிர்த்தெழுதலில் முதற் பலன் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் யெகோஷுவா மசியா முதற் பலனாக இருக்கிறார். இஸ் அ ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். அங்கு சாத்தான் அந்த கனியை கொடுத்து மரணத்துக்கு அங்கே உட்படுத்தியிருந்தார். இங்கு தேவன் முதற் பலனான கனியை மகதலா மரியாவுக்கு கொடுத்து ஜீவனை நித்திய ஜீவனுக்கு உண்டான காரியத்தை இங்கு தேவன் கொடுத்திருக்கிறதை பார்க்க முடியும். இதைத்தான் மகதலா மரியா அதை பெற்றுக்கொண்டு போதகரை என்று சொல்லி ரபுனி என்று சொல்லி அவள் அங்கீகரித்து கொண்டு தேவனை தொட சென்ற பொழுது என்னை தொடாதே என்று சொல்லியிருப்பார். மட்டுமல்லாமல் இங்கு தேவனை வர்ணையாக பார்க்கும் பொழுது தோட்டக்காரரை என்று சொல்லி மகதலா மரியா அழைத்திருப்பாள். அப்படி என்றால் ஏதேன் தோட்டத்து காவல்காரனாக யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தேவன் அங்கு இருந்தார். ஹீ இஸ் அ வாட்சர், கண்காணிப்பாளராக இருந்தார். இங்கும் உயிர்த்தெழுதலின் தேவன் அங்கு கண்காணிப்பாளராக தன்னை வெளிப்படுத்தினார். தேவன் இன்றும் நம்மை கண்டுகொண்டே இருக்கிற கண்காணிப்பாளராக பார்த்து கொண்டிருக்கிற இஸ்ராயலின் தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்கிற காரியம் இங்கே நமக்கு உணர்ந்து கொள்ள முடியும். அப்படியாக இந்த கனியை மரியாள் முதற்பலனான கனியை பார்த்து
அவள் பூர்ண சந்தோஷம் அடைந்த உடனே நித்திய ஜீவனுக்குண்டான வழிவாசல்களை எல்லாம் திறந்த உடனே சென்று யாரிடம் சொல்லுகிறார் என்று பாருங்க, புருஷர்களிடத்தில் சொல்லுகிறார் என்றால் சீஷர்களிடத்தில் சொல்லுகிறார். அங்கு ஏவாள் ஆதாமுக்கு கொடுத்து மரணம் சம்பவித்து, இங்கு ஒரு சகோதரி மூலமாக அந்த சீஷர்கள் சொல்லி நித்திய ஜீவனை குறித்து தேவன் அங்கு உருவாக்குகிறதை பார்க்க முடியும். அப்போது சத்தியம், இவர் உயிர்த்தெழுவார் என்கிற காரியம், இவர் தேவன்தான், தேவனுடைய குமாரன்தான் என்கிற காரியம் எல்லாம் இந்த சீஷர்களும் மரியாளும் எல்லாம் விசுவசித்து வந்தார்கள். அவருடைய வார்த்தைக்கு உட்பட்டிருந்தார்கள், காத்திருந்தார்கள். உயிர்த்தெழுதின் நாளில் தேவனை சென்று கண்டடைந்தார்கள். இப்படியாக அங்கு நமக்கு பார்க்க முடியும். ஸோ இந்த நாளிலும் தேவன் நமக்கு தந்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம் என்ன என்று பார்க்கும் பொழுது பாருங்கள், யோவான் 20:31 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய குமாரனாகிய மேசியா என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகளை எழுதப்பட்டிருக்கிறது. அன்று மகதலா மரியா பார்க்கும் பொழுது தேவன் அங்கே இருந்தால் தேவனுடைய நாமம் அங்கே இருந்தது. தேவனுடைய நாமத்தை சீஷர்கள் பிரஸ்தாபித்ததனால், தேவனுடைய நாமத்தை சொல்லி சிலுவையில் அடிக்கப்பட்டவரை குறித்து, பலியானவரை குறித்து, உயிர்த்தெழுதின் தேவனை குறித்து பேசினதனால்தான் அவர்களை என்ன செய்தார்கள்? சிறையிலே அடைத்தார்கள். இன்று நமக்கு தேவன் தந்திருக்க அவருடைய நாமத்தை தந்திருக்கிறார். உயிர்த்தெழுதின் நாமம், வல்லமையான நாமம், நித்திய ஜீவனான நாமத்தை நமக்கு தந்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாக இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நமக்கு தந்திருக்கிறார். நிச்சயமாக அவருடைய நாமத்தில் நாம் எதை கேட்டாலும் தேவன் நிச்சயமாக நமக்கு தருவார். அப்படியாக வசனம் சொல்லுகிறது. பாருங்க, இந்த இடத்துலையும் 1 யோவான் 2:25 நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதே நமக்கு தேவன் தந்த வாக்குத்தத்தமாக இருக்கிறது. நாம் இந்த நாளிலும் அவருடைய நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள அவரை சார்ந்திருப்போம். அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்திரித்துக்கத்தக்கதாக ஞானமுள்ளவர்களாக இருந்து உலகம் நம்மை வஞ்சிக்காதபடிக்கு உலகத்தை நோக்கி அல்லாமல் நித்திய ஜீவனை நோக்கி நம்முடைய பயணம் தொடர்வோம். யெகோவா மெசியா தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஷபாத் ஷாலோம்.